இந்த மாட்டுக்கு ஒரு நுகம் போடுவாங்க பாருங்க, அந்த நுகத்தை எந்த நேரமும் யோசேப்பு மேல போட்டிருந்தாங்களாம். அதாவது அவன் சொல்றான், ஒரு ஒரு என்னுடைய பிராணன் அடைபட்டிருந்தது அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, எப்ப அவன் சாவானே தெரியாது. ஏன்னா ஒரு மாட்டுக்கு மேல அந்த நுகை வைக்கிறாங்க பாருங்க, அதே மாதிரி யோசிப்பு மேல எப்பவுமே ஒரு நுகை இருந்தது. அவன் கழுத்துல இப்படி போட்டு இப்படி முன்னாடி தொங்கி எப்பவுமே அவனு, ஆனா எப்ப அந்த வெயிட் தாங்க முடியாம சாவானே தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு அவன் அந்த சிறையிலே அப்படின்னு சொல்ல, அல்லது அந்த எகிப்திலே அவன் ஒடுக்கப்பட்டவனாயிருந்தான். எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒடுக்கப்பட்டவனா இருந்தான். இவன் மேல என்ன ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது? வெகு ஜனங்களை உயிரோட கூட. இவனுக்கு என்ன சொல்றேன்னா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யோசேப்பு இந்த 7 பாதைகளை அவன் கடக்க வேண்டியதா இருந்தது. இந்த 7 பாதைகளை அவன் என்ன செஞ்சுட்டா இருந்ததா? கடக்க வேண்டியதா இருந்தது. இவன் முழுக்க முழுக்க ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருந்தான். எந்த நிலை? நல்லா சொல்லுங்க, எந்த நிலை? சிறைப்படுத்தப்பட்ட நிலை. திரும்ப சொல்லுங்க, எந்த நிலை? ஒரு சிறையிருப்பு. இது இவனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு. எப்படி சொல்றேனே, வெகு ஜனங்களை இவன் உயிரோடு கூட காப்பாற்ற, அல்லது வெகு ஜனங்களை இவன் உயிரோடு கூட வைக்கிறதற்கு இவன் ஒரு சில சிறையிருப்புகளை கடக்க வேண்டியதாயிருந்தது. புரிஞ்சாம இப்ப சொல்லுங்க, ஏன் உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு? ஏன் உங்க வாழ்க்கையில சொல்லி அதான் ஏன்னா அதுதான் ஒரு என்ன சொல்ற மெயின் டேப்லெட். அதான் உள்ள போட்டுருங்க. வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைக்கிறதுக்கு நான் ஒரு சில உபத்திரவங்களை அல்லது ஒரு சில சிறையிருப்புகளை நான் கடக்க வேண்டியதா இருக்குது.